எப்போ தான் எக்ஸாம்லாம் முடிஞ்சு லீவ் விடுவாங்கன்னு பாப்பா ஒரே வெயிட்டிங்கில் இருந்தா. லீவ் விட்ட உடனே ஊர் கிளம்பி வந்தாச்சு. இங்கே வரது அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏதோ ஒரு குட்டி ட்ரிப் வந்த மாதிரியே ஃபீல் ஆகும். சேம் அதே மாதிரி தான் அம்மா அப்பாவுக்கும். பிள்ளைங்க லீவுக்கு எப்போ வரும், பேத்தியெல்லாம் எப்போ பார்க்கலாம்னு காத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் இங்கே வந்த உடனே அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்குமே வந்து ரெஸ்ட் எடுக்க ஒரு பெஸ்ட்டான ப்ளேஸ் அப்படின்னா அது எங்கள் அம்மா வீடு தான். இங்கே வந்து ஒரு 10 நாள் தங்கிட்டு போகிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நல்லா தூங்கி எந்திரிக்கலாம். இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 மணிக்கு தான் தூங்கி எந்திரிச்சேன். நான் எந்திரிக்கிற வரை அம்மா என்னை எழுப்பவே இல்லை. பாப்பாவாவது தூங்கி எந்திரிச்சிருப்பா பார்த்தா அவளும் எந்திரிக்கல. நான் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவளை போய் நான் எழுப்பி விட்டேன். டீ காஃபி வந்து அம்மா கொடுக்கல. காலையில் வந்து இளநி தான் வெட்டி கொடுத்தாங்க. அப்பா வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே இளநி வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. காலையில் எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு வெட்டி கொடு அப்படின்னு. இளநி குடிச்சிட்டு ஒரு 1/2 கழித்து நாங்கள் சாப்பாடு சாப்பிட்டோமே. இன்றைக்கி வந்து அம்மா என்ன செஞ்சுருந்தாங்கன்னா சாம்பார், ரசம், பீட்ரூட் பொரியல், முட்டை. இங்கே வந்தாலே பாப்பாவுக்கு எனக்கு ஒரு டெய்லி முட்டை வச்சு கொடுத்துருவாங்க, அப்பளம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.